Hi எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் DM Kitchen Diaries. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். சொரக்காய் அல்வா. வாங்க எப்படி பண்ணலாம்னு பாப்போம். சொரக்காய் அல்வா செய்யிறதுக்கு நம்ம சொரக்காயோட தோல்லாம் சீவி அதுக்குள்ள இருக்க விதைகள் எல்லாம் எடுத்து நம்ம துருவி வச்சுக்கலாம். சொரக்காய் 200 grams எடுத்துர்க்கேன். காயெல்லாம் நல்லா துருவியாச்சு. அது தண்ணி சத்துள்ள காய்ங்கிறனால இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வடித்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம சொரக்காய் அல்வா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் நம்ம ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடானோடனே முந்திரி திராட்சை நம்ம இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சைலாம் வறுத்த அதே நெய்யிலேயே நம்ம சொரக்காவை போட்டு வேக வச்சுக்கலாம். $10 minutes நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா திக்கான பாலாடை 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 3/4 டம்ளர் நம்ம சேர்த்து நல்லா வேக வச்சு நம்ம சொரக்காயெல்லாம் எடுத்துக்க போகிறோம். பால் எல்லாமே நல்லா வத்திருச்சு. நான் 4 டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். இப்போ சுகர் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா அதுலேருந்தும் நல்லா தண்ணி விடும். ஸோ அதுவும் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். சுகர்லாம் நல்லா வத்திருச்சு. ஸோ இப்போ நம்ம ஏலக்காய் தூள் ஒரு 2 பிஞ்ச் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் சீட்ஸ் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட குக்கும்பர் சீட், பம்கின் சீட் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சொரக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். DM Kitchen Diariesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.